ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கி. அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம், டால், ஆயில், பிற பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. This video sponsored by Mode. பூனையும் 3 குட்டிப் பறவைகளும் ஒரு பெரிய ஆலமரத்தின் உச்சியில் ஒரு அழகான கூடு இருந்தது. அந்த கூட்டில் அம்மா குருவியும் அவளுடைய 3 குட்டிப் பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். குஞ்சுகள் இன்னும் சிறியதாக இருந்ததால் பறக்கத் தெரியாமல் கூட்டில் இருந்தன. அம்மா குருவி தினமும் அதிகாலையில் பறந்து சென்று குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு வருவாள். அந்த ஆலமரத்தின் அடியில் ஒரு குறும்புக்கார பூனை வசித்து வந்தது. அந்த பூனைக்கு குருவி குஞ்சுகளை பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறும். எப்படியாவது அந்த குஞ்சுகளை பிடித்துச்சு சாப்பிட வேண்டும் என்று அது தினமும் திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் அம்மா குருவி உணவிற்காக வெளியூர் சென்றிருந்தாள். குஞ்சுகள் 3ம் கூட்டில் தனிமையில் இருந்தன. அப்போது அந்த பூனை மெதுவாக மரத்தின் மீது ஏறத் தொடங்கியது. பூனை வருவதை தூரத்தில் இருந்தே பார்த்துவிட்டான் மூத்த குஞ்சு. உடனே மற்ற குஞ்சுகளையும் எழுப்பி, அதோ பாருங்கள், அந்த பூனை நம்மை பிடிக்க வருகிறது என்று கத்தியது. சின்னஞ்சிறு குஞ்சுகளுக்கு பயம் வந்துவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் நடுங்கின. அப்பொழுது மூத்த குஞ்சு ஒரு யோசனை சொன்னான். நாம் மூவரும் சேர்ந்து கத்துவோம், அப்பொழுது அம்மா வந்து விடுவாள். அதன்படி 3 குஞ்சுகளும் சேர்ந்து கத்தத் தொடங்கின. கீச் கீட் கீட் என்று அவற்றின் மெல்லிய குரல் மரமெங்கும் எதிரொலித்தது. ஆனால் பூனை அவற்றின் சத்தத்தை கேட்கவில்லை. அது வேகமாக மரத்தின் உச்சிக்கு ஏறிக் கொண்டிருந்தது. குஞ்சுகளின் பயம் அதிகமானது. சற்று நேரத்தில் அம்மா குருவி தன் குஞ்சுகளின் சத்தம் கேட்டு பதறிப்போனாள். ஏதோ ஆபத்து வந்துவிட்டது என்பதை உணர்ந்த அவள் வேகமாக கூட்டை நோக்கி வந்தாள். கூட்டை நெருங்கியதும் மரத்தின் மீது ஏறிக்கொண்டிருந்த பூனையை பார்த்தாள். அவளுக்கு கோபம் பொங்கி வந்தது. தன் குஞ்சுகளை காப்பாற்ற எப்படியாவது இந்த பூனையை விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அம்மா குருவி வேகமாக பூனையின் தலைக்கு மேலே பறந்து வந்து தன் கூரிய அலகால் கொத்தினாள். எதிர்பாராத தாக்குதலால் பூனை திடுக்கிட்டது. வலி தாங்க முடியாமல் கீழே பார்த்தது. அம்மா குருவி விடவில்லை. தொடர்ந்து பூனையின் தலையிலும் முதுகிலும் கொத்திக்கொண்டே இருந்தாள். பூனைக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. குருவியின் வேகமான தாக்குதலை தாங்க முடியாமல் அது மரத்திலிருந்து கீழே குதித்து ஓட்டம் பிடித்தது. பூனை ஓடிப்போனதும் அம்மா குருவி நிம்மதி அடைந்தாள். தன் குஞ்சுகளிடம் சென்று அவர்களை அன்போடு தடவிக் கொடுத்தாள். நீங்கள் பயப்பட வேண்டாம், அம்மா வந்துவிட்டேன் என்று தைரியம் சொன்னாள். குஞ்சுகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அம்மா குருவியை கட்டிக்கொண்டு நன்றி சொன்னார்கள். அன்று முதல் அந்த குட்டிப் பறவைகள் அம்மா குருவியின் பேச்சைக் கேட்டு நடந்து கொண்டார்கள். எந்த ஆபத்து வந்தாலும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த குறும்புக்கார பூனை அதன் பிறகு அந்த மரத்தின் பக்கமே வரவில்லை. குருவி குஞ்சுகளின் ஒற்றுமையையும் அம்மா குருவியின் தைரியத்தையும் நினைத்து அது பயந்து நடுங்கியது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஒற்றுமையே பலம். ஆபத்து வரும்போது நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒற்றுமையாக